வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட சுட ஒரு அருமையான குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு ஆட்டோட குடல் எடுத்திருக்கேன். குடல் குழம்புல ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் இந்த குடலை சுத்தம் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் 2 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கழுவின குடலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. குடலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ரன்னிங் வாட்டரில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ப்யூர் ஒயிட்டாக உங்களுக்கு குடலில் இருக்கிற எல்லா அழுக்கும் போயிடும். இது இந்த அவுட்டர் பார்ட்டை மட்டும் கிளியர் ஆகிடும். இப்போ அந்த பைப் மாதிரி இருக்கிற இன்னர் பார்ட் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தகன்னு கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்கும் போது அந்த பைப் லைட்டாக உப்பி அதுக்குள்ளே தண்ணி போகிறனால சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அகைன் ஒருக்கா சும்மா சுடு தண்ணி வச்சு மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஸ்மெல்லே இல்லாமல் ஒரு சூப்பராக உங்களுக்கு குடல் க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ நல்லா இந்த கவுச்சி போனதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ண குடலை குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 6 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் குழம்பு வைக்கும்போது குக்கர்லேயே தான் பண்ணுறனால 6 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துடுச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பட்டை, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் கறி மசாலா தூள் இல்லைன்னா வெறுமனே மல்லித்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் குறைவாக இருக்கனால கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சூட்லேயே இது மாதிரி கலந்து விட்டுட்டு சூடு ஆறினதும் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அகைன் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற குடலை அது தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கனால உப்பை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். தண்ணி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கனால இப்படியே மூடி வச்சிட்டேன். இது மறுபடியும் நான் ஒரு 6 விசில் போல் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குடலை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். அது மட்டும் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான குடல் குழம்பு சுட சுட இட்லிக்கு பரிமாறுங்க. இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு குழம்பே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபிஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.